ஹைட்ரா ஃபேஷியல் அப்படின்ற இப்போ ரொம்ப ஹேப்பனிங் ஃபேஷியல் அதுதான். இப்போ உள்ள ட்ரீட்மெண்ட்ஸில் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து லைட் தெரப்பி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட எல்லா தெரப்பியும் நீங்கள் யூஸ் படுத்தீங்க. இந்த பக்கம் வந்து அல்ட்ராசானிக், கேல்வானிக், கோல்டு ஹேமர், கோல்டு மிஸ்ட், கிரைபர் கொடுத்தோம். அதுவும் ஒரு விதமான அல்ட்ராசானிக். ஸோ அது கடைசியாக வந்து இந்த லைட் தெரப்பி. முதல்ல போர்ஸை ஓப்பன் பண்ணி எல்லா அழுக்கையும் எடுக்கிறோம், அப்புறமா ஊட்டச்சத்தை கொடுக்குறோம். ஆமாம், அதுக்கப்புறமா அப்புறம் போர்ஸை மூடிடுறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது குறிப்பா நம்மளுடைய நாயகி டிவியுடைய நேயர்களுக்கு நீங்க பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு விஷயம் நான் சொல்லணும் இங்க, அது குறிப்பா நேயர்களுக்கு சொன்னோம். அதாவது பியூட்டிஷியன் இருப்பாங்க, பியூட்டி குவீன்ஸ் தனியாக இருப்பாங்க. பியூட்டிக்கு வேணாவும் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஷியன் அப்படின்னு சொன்னால் அது வந்து வசுந்தரா தான். கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸாக எனக்கு வந்து வசுந்தராவை தெரியும். அப்படி நான் வந்து அவங்கள ஒவ்வொரு வாட்டியும் நான் பேசும்போது பியூட்டி குவீன் அப்படின்னு தான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ஆன்டி ஏஜிங் வந்து அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் 50s அப்படி இருக்கக்கூடியவங்க தான் கேட்குறாங்கன்னுலாம் இல்லை. ஒரு 20s-ஓடது 30s-ல இருக்கக்கூடியவங்கலாம் எங்களுக்கு வந்து ஆன்டி ஏஜிங் பற்றி சொல்லுங்கள், ஏதாவது அதில் இருக்கக்கூடிய ஃபேஸ் பேக்கோ இல்லை அதில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா, இல்லை நாங்கள் அந்த எங்களுக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் எங்களோட ஸ்கின் தளர்ந்துருக்கு அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் லோகா. நிறைய பேர் எங்கிட்டையும் வந்து 20-25 வயசுலேயே இப்போ கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், இன்ட்ரென்சிக் எக்ஸ்ட்ரென்சிக்னு 2 விதமான ஏஜிங். ஸோ இன்ட்ரென்சிக்ன்றது இன்சைட்னால ஏற்படுறது, நம்மளுடைய ஹெல்த்து சரியில்லை, தூக்கம் இல்லை, அந்த மாதிரினால இன்ட்ரென்சிக். எக்ஸ்ட்ரென்சிக்ன்றது நம்ம வெயிலில் போகிறோம், ஸ்னோவில் போகிறோம், குளிரில் இருக்கோம், வெளிப்புறத்துலேருந்து ஏற்படுற ஏஜிங் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த எந்த ஏஜிங்காக இருந்தாலும் அதுக்கான தீர்வுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து எப்படி செய்யலாம், என்ன செய்ய போகிறோன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு சித்ரா, அவங்க தான் நமக்கு மாடலாக இருக்காங்க. ஸோ சித்ராவுக்கு வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட் செய்ய போகிறோம். அது வந்து ஹைட்ரா ஃபேஷியல் அப்படின்ற இப்போ ரொம்ப ஹேப்பனிங் ஃபேஷியல் அதுதான். ஸோ அதை எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். கடல் பாசியிலேருந்து செய்யப்படுற இந்த ப்ராடக்ட்ஸை நான் முதல்ல அவங்க ஸ்கின்ல யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து கிளென்சர். இது கொஞ்சமாக எடுத்து அவங்க ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். இப்போது சித்ராவோட ஃபேஸில் வந்து கொஞ்சம் சாகிங் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நோஸில் வந்து பிளாக் ஹெட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த கடல் பாசியிலேருந்து செய்யப்படுற இந்த க்ரீம் ரொம்ப மைல்டாக இருக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடல் பாசியில் எல்லா விதமான உப்புகளும் இருக்குது, தாது உப்புகள் எல்லாமே இருக்குது, அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு வேணுங்கிற எல்லா ஊட்டச்சத்தையும் அது கொடுக்கும். இது வந்து வெளிப்புறத்துலேருந்து நம்ம ஸ்கின் வழியாக உள்ளே இறங்கக்கூடிய அளவுக்கு மைக்ரோ செல்லுலர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சின்ன நம்ம செல்களை விட அதோடைய அளவு சின்னதாக இருக்கிறதுனால அது நம்ம ஸ்கின்குள்ளே இறங்கி அழுக்குகளை நல்லா கொண்டு வந்துடும். இதில் அடுத்ததான் நான் என்ன செய்கிறேன்னா ஸ்க்ரைபர். ஸோ நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழுக்குகள், துவாரங்களுக்கு உள்ளே போய் அடைஞ்சிருக்கிற அழுக்குகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ அதை தான் நான் செய்கிறேன். அப்படியே மேலாக உள்ள இறந்த செல்களை எடுக்கிறதுக்கு கையால் நம்ம தேய்க்கிறதுக்கு பதிலாக இதால் லைட்டாக செய்யும் பொழுதே நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். இப்போ இந்த நோஸில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் இதெல்லாமே எடுக்கணும்னா ஸோ இதால் இப்படி செய்யும்பொழுது இந்த போர்ஸ் ஓப்பன் ஆகும், உள்ளே இருக்கிற அழுக்குகளை ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இப்போ இது ஃபுல் ஃபேஸ்லேயும் லைட்டாக நான் கொடுக்குறேன். ஸ்கின்னில் இருக்கிற ஒரு இறந்த லேயரையே எடுக்கிறதுனால ரொம்ப பிரைட்டாக ரொம்ப நாள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது சக்ஷன். ஸோ இந்த சக்ஷன் மூலமாக நான் இப்படி செய்கிறதுனால அவங்க ஸ்கின்னில் இருக்கிற அழுக்குகள், இந்த நோஸ்க்குள்ளே இருக்கிற இந்த சின்ன சின்ன பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த சக்ஷன் ரொம்ப உதவியாக இருக்கும். லைட்டாக அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் ஃபேஸ்லேயும் ரொம்ப மைல்டாக நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு இதை ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ரெட் ஆகிடும். இது வந்து ஒரு பெப்டைட் ஜெல். இந்த பெப்டைட் ஜெல்ன்றது ப்ரோட்டீன், அது ஒரு விதமான ப்ரோட்டீன். ஸோ நம்ம இவங்களுடைய ஸ்கின்னுக்கு இப்போ ஊட்டச்சத்தை கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம வேண்டாத இறந்த செல்களை எடுத்தோம், இப்போ நம்ம வந்து அந்த ஊட்டச்சத்தை கொடுக்க போகிறோம். அது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாய் கிட்ட அந்த லைன் தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல, சில பேருக்கு நெத்தியில் இருக்கும் லைன்ஸ் அதிகமாக, இன்னும் சிலருக்கு கண்ணை சுற்றி இருக்கும். ஸோ எந்த ஏரியாவில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இந்த பெப்டைட் ஜெல்லை யூஸ் பண்ணுறோம். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டினோ,
ரெட்டினோ ஏன்னு சொல்லக்கூடியது, ரெட்டினால், அப்புறம் நயாசினமைடு, பெப்டைடு, இந்த மாதிரி இது வேர்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்து இதை பற்றிலாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு நிறையா. ஸோ அதனால அதில் ஒரு பார்ட் தான் இந்த பெப்டைட் ஜெல் அப்படின்றது. நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கும். இப்போ நான் இந்த மெஷினில் உள்ள அல்ட்ராசவுண்ட் அப்படின்ற கருவி மூலமாக அதை அவங்களுக்கு உள்ள செலுத்துறேன். அல்ட்ராசவுண்ட் அப்படின்றது ஒரு விதமான ஃப்ரீக்வன்சி. எப்படி ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த அல்ட்ராசவுண்ட் ஒரு ஃப்ரீக்வன்சி. ஒரே ஒரு வினாடிக்கு வந்து 20,000 to 28,000 முறை வைப்ரேட் ஆகும். அதனால அதை வந்து அப்படியே நல்லா நம்ம என்ன போடுறோமோ அதை ஈஸியாக உள்ள லேயர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகும். டெர்மிஸ் லேயருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருந்தது நோஸில், அதனால தான் பிளாக் ஹெட்ஸ் அதிகமாக இருந்தது. அங்கெல்லாம் நான் வந்து அவங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்குறேன். அதே மாதிரி வாய் சுற்றி கொஞ்சம் லைன்ஸ் இருந்தது, அங்கேயும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஒரு 2-3 நிமிஷம் கொடுத்தா போதும், கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஃபேஸ் நல்லா லிஃப்ட் ஆகிடும். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஒரு 5 to 8 years or 10 years யங்கராக தான் போகிறாங்க. நல்ல வித்தியாசம் தெரியுது இப்போவே. இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது ஹைலூரானிக். ஆமாம், இதுவும் இந்த இன்னொரு இன்னும் ஒரு மாலிக்யூல். அந்த மாலிக்யூல் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இப்போது. அது வந்து 10 மடங்கு 20 மடங்கு தண்ணி சத்தை நார்மல் மாய்ஸ்சரைசரை விட அதிகமாக ஹோல்ட் பண்ணக்கூடியது. நமக்கு சீக்கிரமாக குறையிறது இந்த மாய்ஸ்சர் தானே. ஸோ ஈரப்பதத்தை ஸ்கின்னுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த ஹைலூரானிக். இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 சொட்டு தான். அந்த 2 சொட்டே அந்த ஃபுல் நெத்திக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இங்கே ஒரு ட்ராப், இங்கே ஒரு ட்ராப். ஸோ ஒரு 10 to 20% இருக்கக்கூடிய இந்த சீரம்ஸ் வந்து யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹைலூரானிக்கை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் வந்து ஜஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஒன்றும் பர்னிங் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. எல்லாருக்குமே சூட்டபிளானது இந்த ஹைலூரானிக். யங்ஸ்டர்லேருந்து நல்ல ஏஜ் வரையில் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஹைலூரானிக் கலந்த சீரம், ஹைலூரானிக் கலந்த க்ரீம்ஸ், பேக் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதை போட்டிருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் கேல்வானிக் கொடுக்க போகிறேன். நம்ம பாடி சால்ட்டை பிரேக் பண்ணக்கூடியது இந்த கேல்வானிக். சோடியம் குளோரைடை பிரேக் பண்ணி நம்ம ப்ளஸில் கொடுக்கும்போது ஊட்டச்சத்து உள் வாங்கிக்கும், மைனஸில் கொடுக்கும்போது அதிகப்படியான எண்ணெய்களை வெளியேற்றிடும். ஸோ இவங்க ஸ்கின்னுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நேரம் அது வந்து ஆனில் இருக்கும். அதே மாதிரி கலர் தெரப்பியும் இதில் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கலராக வருது. ஸோ இந்த கலர் தெரப்பி அவ்வளோ நல்லது. ஒரு கலர் லைட்டுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நேரம் தான், ஒரு 3-4 நிமிஷம் இதால் கொடுக்கும்போது ஃபேஸே லிஃப்ட் ஆகும், மசிலில் லிஃப்ட் பண்ணிடும் அப்படியே. ஸோ அதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா ஒரு 6 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும். அதனால தான் இதை எல்லாரும் விரும்பி செஞ்சுக்கிறாங்க. அடிக்கடி செய்ய முடியாதவங்க கூட இதை ஒரு தடவை செஞ்சால் அவங்களுக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு வேற செய்யவே வேண்டாம். மெயினாக நம்ம லேடிஸ்க்கெல்லாம் வந்து இந்த கழுத்தில் வந்து சீக்கிரமாக ஏஜ் தெரியும். அதனால ஆமாம், ஒரு 50+ பார்க்கும்போது கழுத்தில் ஏஜ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்த வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். இந்த இடம் கொஞ்சம் ட்ரூப்பிங்காக இருக்கும் உதடுடைய ஓரங்களில். கேல்வானிக் செஞ்சப்பறம் அவங்க ஃபேஸ் அப்படியே லிஃப்ட் ஆகிருக்கு. அடுத்தபடியாக நான் வந்து க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். இந்த க்ரீமில் வந்து அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி கடல் பாசியோடைய எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஸ்பைருலினா அப்படின்னு சொல்கிற அந்த கடல் பாசியோடைய எக்ஸ்ட்ராக்ட் வந்து அதில் இருக்கிற அந்த பச்சை தன்மை ரொம்ப நல்லது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு, ஆன்டி ஏஜிங்காக இருக்கும். அதனால் அது கலந்த க்ரீமை நான் யூஸ் பண்ணுறேன். க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் பண்ணுறேன். இப்போ நான் செஞ்சது எல்லாமே கொஞ்சம் போர்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்ததுனால அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது கோல்ட் ஆக்சிலேஷன். இது வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும். ஸ்கின்னை வந்து நல்லா போர்ஸை மூடுறதுக்காக இதை நீங்கள் தொட்டு பார்க்கும்போதே அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த மாதிரி இருக்கும். ரொம்ப கொஞ்ச நேரம் ஆக இன்னும் சில்லுடா ஆகிட்டே வரும். நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஊட்டச்சத்து எல்லாம் உள்ளே போயிருக்கோம். இப்போ நம்ம போர்ஸை டைட்டன் பண்ணுறோம். ரொம்ப டேமேஜாக இருக்கிற ஸ்கின் வந்து ஒன்ஸ் இன் 15 days அவங்க எடுத்தாங்கன்னா ஒரு 3-4 டைம் செய்யறதுக்குள்ளே ரொம்ப நல்ல வித்தியாசத்தை பார்க்க முடியுது. அடுத்து லாஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு மிஸ்ட். ஸோ ஹைட்ரா அப்படின்னாலே தண்ணி தான். ஸோ தண்ணி எப்படி கொடுக்குறோம் நம்ம ஸ்கின்னுக்கு, தண்ணி ரொம்ப முக்கியம். இப்போ கடைசியாக நான் டோனரை வந்து டோனர் சீரம் இது கலந்த இந்த மிஸ்ட்டை அவங்க ஃபேஸில் கொடுக்குறேன். ஹாட்டாக இருக்குமா? சில்லுன்னு இருக்கும்.
கை வச்சு பாருங்க. ஆமா ஆமா. ஸோ இது வந்து ஒரு கூல் ஃபீலிங் கொடுக்கும். முதல்ல போர்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள செலுத்தி எல்லா அழுக்கையும் எடுக்கிறோம். அப்புறமா ஊட்டச்சத்தை கொடுக்குறோம். ஆமா. அதுக்கப்புறமா கூல் டவுன் பண்றோம். ஆமா. அதுக்கப்புறம் போர்ஸை மூடிடுறோம். பார்த்தா தெரியுது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கும் விசிபிள் டிஃபரன்ஸ். இது எல்லாமே உள்ளே போயிருக்கு அவங்க ஸ்கின்குள்ளே. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு பேக் மாஸ்க் ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கடல் பாசியிலேயே செய்யப்படுற அந்த மாஸ்க். இது வந்து பெரும்பாலும் கடல் பாசியோடைய ஒரு ஆமாம், ஒரு சீக்கு அடியிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ப்ரௌன் ஆல்கே அப்படின்னு சொல்கிறது, அது ப்ரௌனாக இருக்கும். இது வந்து க்ரீன் ஸ்பைருலினாலேருந்து எடுத்தது. ஸோ இதுவும் ரொம்ப நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கும். இப்போ நான் மாஸ்க் யூஸ் பண்ணுறேன். மாஸ்க் போடுறீங்க. இந்த மாஸ்கோடைய இது என்ன பேர் என்ன? இது பீல் ஆஃப் மாஸ்க். ஸோ மாஸ்க் போட்டுட்டீங்க. ஆமாம். அடுத்த ஸ்டெப் என்ன வசுந்தரா? இதுக்கு அடுத்தது நம்ம கலர் தெரப்பி கொடுக்க போகிறோம். அதாவது எல்இடி கலர் தெரப்பின்னு சொல்லுது. ஒரு கலர் லைட்டுக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்குன்றது முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை இன்னும் கொஞ்சம் பண்ணி ஹைலைட் பண்ணீங்க. ஆமாம், லைட்டாக அந்த கேல்வானிக்கோட கொடுத்தோம். இப்போ வந்து தனியாக கலர் தெரப்பி மட்டும் இந்த மாஸ்க்ல இருக்கிற ஊட்டச்சத்தெல்லாம் உள்ளே இறங்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ உள்ள ட்ரீட்மெண்ட்ஸில் ரொம்ப ஹேப்பனிங்காக இருக்கிறது இந்த எல்இடி லைட் தெரப்பி. அப்படியா? ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து லைட் தெரப்பி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த ரெட்டு கொடுக்கும்போது நியூ கொலாஜன் ஃபார்ம் ஆகுது. க்ரீன் வந்து ஈவன் கலர், ஒரு காம்னஸ் கொடுக்கும். அண்ட் ப்ளூ வந்து ஆன்டி ஏஜிங் கொடுக்கும். அந்த எல்லோ ஆரஞ்சு எல்லாம் வந்து லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ், அதாவது நீர் அதிகமான துர்நீர் எல்லாம் எடுக்கும். அந்த மாதிரி பிங்க் கலர் கொடுக்கும்போது கலர் பிரைட்னஸ் வரும். வயலட் வந்து டீஹைட்ரேட்டட் ஸ்கின்க்கு. பர்பிள் கலர், ஆமாம், ரொம்ப நீர் சத்தே குறைஞ்சு போன ஸ்கின்னுக்கு அந்த வயலட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு கலரும் தானே மாறி 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 வரும். கொஞ்ச நேரம் நம்ம அது கொடுத்தா அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியோட இருப்பாங்க. ரொம்ப கிட்டத்தட்ட எல்லா தெரப்பியும் நீங்க யூஸ் படுத்தீங்க. இந்த பக்கம் வந்து அல்ட்ராசானிக், கேல்வானிக், கோல்டு ஹேமர், கோல்டு மிஸ்ட், ஃபேஸ்க்கு வேணுங்கிற கோல்டு மிஸ்ட் இது கொடுத்தோம். முதல்ல வந்து ஸ்க்ரைபர் கொடுத்தோம், அதுவும் ஒரு விதமான அல்ட்ராசானிக். ஸோ அது கடைசியாக வந்து இந்த லைட் தெரப்பி. இது ரொம்ப இவால்வ்டான ஒரு லைட் தெரப்பி. ஓகே. செஞ்ச அப்புறமா ரொம்ப ஹாப்பியாக போவாங்க. இவ்வளோ ரிசல்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மாஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பீல் ஆஃப் பண்ணுறேன். ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோயிங்காகவும் தெரியும். எல்லா அழுக்கும் வெளியில போய் எல்லா சத்தும் உள்ள போய் ஃபேஸ் வந்து ரொம்ப கூலாக இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ இந்த ஃபேஷியல் முடிஞ்சிடுச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக நல்லா தொடச்சிட்டு பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்கு சித்ரா? சித்ரா வந்து எனக்கு அடையாளமே தெரியல. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணல? பார்த்தோன்னா எனக்கு அந்த ஃபேஸ் லிஃப்ட் தெரியுது நல்லாவே. குட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த லைன்ஸ்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆன மாதிரி இருக்கு. நிஜமாவே மேடம் கொஞ்சம் சாகிங்காக இருந்தது. இவங்க 2 மணி நேரம் பண்ணியிருக்காங்க. 2 மணி நேரமா இந்த ஃபேஷியல் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கு, நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் எல்லாம்.